பகுஜன் விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் தொடர்ந்து அம்மாவுக்கு ஆதரவு கொடுத்துன்னு வரேன். அம்மாவுக்கு பிறகு சின்னம்மா தான் எங்களுக்கு தலைவராக நாங்கள் ஏற்றுக்கின்னு நாங்கள் தொடர்ந்து அம்மாவின் சின்னம்மாவின் வழியில் நடக்க தயாராக இருக்கிறோம். கருவறையிலிருந்து கல்லறை வரை திட்டங்களை அம்மாவோடு சேர்ந்து சின்னம்மாவும் சேர்ந்து மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணாங்க. அந்த திட்டங்கள்லாம் இப்போ எதுவும் செயல்படலை. ஆனால் இப்போ அம்மா அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. அம்மாவுக்கு உறுதுணையாக நாங்கள் இருந்து தயாராக இருக்கிறோம். சாதாரண ஏழை மக்கள் கூட ஒரு ஆட்சியாளராக மாறுறதுக்கு சின்னம்மா வழியில் வந்தால் மட்டுமே நடக்குமே தவிர, ஏழைன்னா ஏழையாக இருப்பான், பணக்காரனாக தான் இருப்பான். சாதாரண மக்கள் அரசியலில் அதிகாரத்தை பெற முடியவே முடியாது. அதனால் நாங்கள் சின்னம்மாவை பார்த்து அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கி மகிழ்ச்சியாக நாங்கள் இப்போ இன்னும் கிளம்பி இருக்கிறோம். நான் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வர்றேன். என் பேர் மாரியப்பன். ஓபிஎஸ் திமுகவுக்கு போனது கேட்டிங்கன்னா மிகப்பெரிய மன உளைச்சல். அதனால தான் நாங்கள் உடனே அம்மாவை தேடி நாங்கள் வந்துட்டோம். என்ன கேட்டிங்கன்னா, அதாவது எதிர்கட்சியில் போய் நம்ம இணையிறது மிகப்பெரிய ஒரு அது அசிங்கமாக எனக்கு தெரியுது. அதனால் நான் அதை நான் சொல்ல விரும்பல. அதனால் நான் நேராக டைரெக்டாக சின்னம்மா பார்க்க வந்துட்டேன். ஆனால் சின்னம்மாவுடைய அவர்களுடைய ஒரு ஆற்றல் எந்த ஒரு கட்சியினருக்கும் வராது. அம்மா புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் போல அதே லெவலில் பின்பற்றக்கூடிய ஆட்சியை கொண்டு வரக்கூடிய ஆட்சி சின்னம்மா ஆட்சியாகத்தான் வரும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ அம்மா கட்சியை தொடங்கி இருக்கும்போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு இரும்பு பெண்மணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நான் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொண்டு வருகிறேன். நான் தமிழன் மா தங்கராசன், நிறுவன தலைவர், வன்மை தமிழகம் கட்சி. இப்பொழுது எங்கள் கட்சியிலிருந்து சின்னம்மா அவர்களின் கட்சிக்கு ஆதரவு தருவதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். சின்னம்மா அவர்கள் ஆளுமையான அம்மாவின் துணையாகவே இருந்தவர்கள். ஆகவே அவங்களுக்கு அந்த ஆளுமை என்பது மிக தெளிவாக கை வந்த கலை. ஆகவே சின்னம்மா அவர்கள் அம்மாவை போலவே ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியை நடத்துவார்கள் என்று எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே அம்மா அவர்கள் வர வேண்டும், ஆட்சிக்கு தலைவி சின்னம்மா அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற குறிக்கோளோடு தான் நாங்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டி அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற அடிப்படையிலே தற்போது அவருக்கு தலைவி சின்னம்மா அவர்களிடம் எங்களுடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்திருக்கிறோம். அவர்களும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தியாகத்தின் மாண்புதனை துரோகம் கவும், துரோகத்தை வீழ்த்தி மீண்டும் தியாகமே வெல்லும். இது என்னுடைய தாரக மந்திரமாக சின்னம்மா அவர்களுக்கு நான் எழுதிய ஒன்று. நிச்சயமாய் சொல்கிறேன், தியாகம் வெல்லும். சின்னம்மா, தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் வெல்லுவார்கள், வெல்லுவார்கள், வெல்லுவார்கள் நிச்சயம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னஸ்தலம் செல்வராஜ். 100 ஆண்டு இந்த ஆட்சி நிலைச்சி இருக்கணும்னு அம்மா சொன்னாங்க. ஆனால் 4.5 ஆண்டுல எடப்பாடியை நாசம் படுத்திட்டாங்க. அதனால் திமுக தீய சக்தியை ஒழிக்கணும்னா சின்னம்மாவுடைய ஆட்சி நினைக்கணும்னா அம்மா முயற்சி எடுத்து இந்த கட்சியை அரவணைச்சு எல்லாத்தையும் ஒன்று திரட்டி திருப்பி மீண்டும் 2026 இந்த அம்மா ஆட்சி அமைக்கணும். அதுக்கு எல்லாரும் முயற்சியாக இருந்து பாடுபட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இணைக்கணும். அதுக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அங்கே கள்ளக்குறிச்சியிலேருந்து இங்கே வந்துக்கிறோம். அம்மாவை பார்த்துக்கிறோம், சந்திச்சுக்கிறோம். சின்னம்மா யார் என்ன கை காட்டுறாங்களோ அதுக்கு முழு முயற்சியாக இருந்து நாங்கள் இறங்கி தீவிரமாக செயல்படுத்தி சின்னம்மாவுடைய ஆட்சி அமைகிறதுக்கு முழு முயற்சியாக பாடுபடுறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம்.